ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பேங்க் கஸ்டமர் எஸ்பி பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்மை எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணுவது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பி பேங்க் கஸ்டமர் எஸ்பி பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்மை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பி பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்ம் நம்ம வீடியோவில் தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் சைடே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பேன் நம்பர் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் பாஸ்புக்கில் எந்த மாதிரி நேம் இருக்கோ ஸோ அந்த நேமை கிளியராக பார்த்து நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் கேட்டுரும். ஸோ மேல்னா மேலில் டிக் பண்ணிக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேலில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கார்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் அப்படி சொல்லிட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டொமஸ்டிக்னா டொமஸ்டிக்கில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் கார்டுனா இன்டர்நேஷனலில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கார்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நீங்கள் டொமஸ்டிக்னா டொமஸ்டிக்கை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல்னா இன்டர்நேஷனல் கார்டை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் கொடுத்துறீங்களோ ஸோ அந்த அட்ரஸை கிளியராக பார்த்து நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படி சொல்லிட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே பிரான்ச் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் பிரான்ச் எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்த நீங்கள் கிளியராக அதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை பார்த்து நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் கேட்கும். உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். உங்களுடைய அப்பா நேமை நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th எந்த வருஷம் முடிச்சிங்களோ ஸோ அந்த இயரை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேரேஜ், அந்த பாக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரான்ச், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிரான்ச்சில் கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 வீக்லேயே உங்களோட டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை எடுத்து நீங்கள் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க, எஸ்பி பேங்க் ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்பி பேங்க் கஸ்டமர் எஸ்பி பேங்க் ஏடிஎம் கார்டு ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணுவது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.